மக்களே, வணக்கம் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் பொண்ணான கையில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஹெல்ப் எனக்கு எப்பவும் தேவை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ டைம் இருந்தால் வீடியோ பாருங்கள், கருத்துக்களை பரிமாறுங்க. இப்போ என்ன பார்க்க போனால் தமிழோட அரசியல் தான். தமிழோட அரசியலுக்கு தான் வந்துட்டு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத, நம்ம இந்தியாவிலே பரபரப்பு பஞ்சமில்லாத அரசுனா அது தமிழோட அரசு தான், தமிழோட அரசியல் தான். ஸோ ஏன்னா புது அரசியல். ஸோ டிவிகே தலைவர் நம்ம சிஎம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இயங்கி கொண்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பதவியேற்பு விழா. எஸ்டர்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையில் ஆல்ரெடி இருந்த 9 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கிட்டாங்க. பட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பேலன்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதில் இன்றைக்கி 21 பேருக்கு வந்துட்டு 20 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு நேற்று வரைக்கும் நியூஸ் பிரகாரம் வந்துட்டு ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து சரியான பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு பதவிக்காக அவங்களோட சொகுசுக்காக அவங்களோட பதவி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அவங்க பதவிக்காக வந்து கட்சி தாவறாங்க. நம்ம யாரை எதிர்த்து போட்டுட்டோமோ அவங்க டிவிக்கு எதிரான அணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி சைட்லேருந்து பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவி சண்முகம், வேலுமணி இவங்க எல்லாமே சேர்ந்து விஜயநகர் வந்துட்டு லைவை பார்க்கும்போது சட்டசபையில் வந்து எல்லாமே ஹோப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. பட் இவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அமைச்சர் எல்லாருக்கும் அந்த 25 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இதில் யாருக்காச்சும் கண்டிப்பாக வேலுமணி, சிவி சண்முகம் மற்றும் எக்ஸட்ரா இவங்க 2 பேர் தான் பேசுகிறாங்க மெயினாக. ஸோ மற்ற இருக்கிறவங்க எல்லாருக்குமே யாராச்சும் குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி அமைச்சரில் பதவி தருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டு இருந்து. ஸோ அது இன்றைக்கி வந்து பூதாகரமாக ஒரு பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்தா காங்கிரஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. காங்கிரஸ் 2 பேர் சொல்லியிருந்தாங்க, அதேமாதிரி 2 பேர் கொடுத்துருக்காங்க. விசிஏ கட்சியில் நேற்று வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தா லிஸ்ட்டில் பேர் இல்லை. அந்த வன்னி அரசுன்ற அவரோட பேர் இல்லை, எம்எல்ஏ பேர். ஸோ அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்களோட பேரும் இல்லை, ஐயுஎம்பி கட்சியில் இருக்கும் பேரும் இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்றது தெரியல. இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஐயுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போர்ட் பண்ண விஷயத்தில் வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு தொங்கலில் இருக்கும்போது, தொங்கு சட்டை இருக்கும்போது வந்துட்டு விஜயநகர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்க தான் முக்கிய காரணமாக இருந்தாங்க. விசிகாவும் அண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அண்டு ஐயுஎம் கட்சி இவங்க தான் வந்துட்டு முஸ்லீம் கட்சி இவங்க வந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க விஜயனுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு விஜயனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிற ஆட்கள் வந்து கரெக்டு தான். ஸோ இவங்க வந்துட்டு ஏடிஎம்கே அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல, இவங்க வந்து பாதியை பிரிஞ்சு பிளவுபட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க சட்டசபையில் வரும்போது விஜயனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. விஜயனை போயிட்டு பார்த்தாப்புல சிஎம் வந்து போய் பார்த்தாங்க. ஸோ அது பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பிளாஸ்ட் ஆச்சு ஏடிஎம்கேல. இவங்க அவங்களோட சீட் எல்லாத்தையுமே நம்ம எடப்பாடி ஏடிஎம்கே பொருளாதாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட அணி செயலாளர் கூட இருந்து சீட்டு சுத்தமாக கிழிச்சிட்டார். இவங்க வந்து இன்னும் வந்து உறுப்பினர் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லை, ஏன்னா புதுசாக மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டு எல்லாமே நியமிச்சுட்டாங்க. அங்கே அந்த தொகுதியில் அடிச்சிடாங்க. எக்ஸாக்டாக பார்க்க போனால் விழுப்புரத்தில் வந்துட்டு ஏடிஎம்கே ஆஃபீஸ், விழுப்புரம் இன்னொரு ஏதோ ஒரு மாவட்டத்தோட ஏடிஎம்கே ஆஃபீஸ் நீ யூஸ் பண்ணுறதா நான் யூஸ் பண்ணுறதா, தலைமையிலிருந்து எடப்பாடி வந்துட்டு பொருளாதார எங்கள் புதுசாக எங்கள் நியமிச்சிருக்காரு, உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சண்முகம் இருக்கார். சிவி சண்முகம் அவரோட தொகுதியோட சரியான போட்டி. 2 பேருமே எல்லாம் 2 சப்போர்ட் ஆளுமே வந்துட்டு முட்டினாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் சண்முகமும் ஒரு வாட்டி போயிருந்தார். அப்போ வந்து பேசி தீர்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் விலக்கி விட்டு. ஸோ இது மாதிரி போட்டி போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. எல்லாமே பதவி தான். பதவி இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கணும், கோடியாக லஞ்சம் வாங்கணும், மாடி வீடு கட்டணும், சொகுசாக இருக்கணும். எல்லாமே இப்படி தான் இருந்த ஆட்சிகள். இது வரைக்கும் 50 வருஷமாக வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு ஆட்சி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கிடச்சிருக்கு விஜயநகர். இன்றைக்கி அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து எல்லாமே புதுமுகம். உனக்கு என்ன அரசியல் தெரியும், உனக்கு என்ன அரசியல் பண்ண தெரியும், உனக்கு அரசியல் அனுபவம் இருக்கா, அரசியல் பற்றி உனக்கு என்ன தெரியும், அரசியலை கற்றுக்கோ, அரசியலை கற்றுக்கணும் உள்ளவா அப்படின்னு எக்ஸட்ரா சும்மா எல்லாமே வந்துட்டு விஜயன் அரசியல் கட்சி ஆரம்பமே இப்படி தான் பேசுகிறாங்க. விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும், அரசியல் பற்றி என்ன தெரியும், ஹெல்ப் பண்ணால் போதுமா, வெளியிலேருந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதுன்னா பதவி வேணுமா? ஆமாம், அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு நீ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா உனக்கு பவர் வேணும். பவர் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். பவர் இருந்தால் தான் சுவிட்ச் போட தான் லைட் எரியும், இல்லைனா வெறும் சுவிட்ச் வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், தொண்டு செய்யணும் அப்படின்னா
அன்னை தெரசா மாதிரியே செய்யலாம், பவர் வச்சுக்கின்னு செய்யலாம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஸ்டைலில் பண்ணாங்க. அன்னை தெரசா அவங்க வந்துட்டு பண்ணது வேற. இப்போ இருக்கிற களத்தில் வந்து அரசியல் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக அது பவர் வேணும். பவர் இருந்தால் தான் எந்த பிரச்சனை இல்லாமல் மற்ற பவரை வந்து இந்த பவரை தடுக்காத அளவுக்கு ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு பவர் இல்லாமல் நீ எது பண்ணாலும் அது வேஸ்ட்டு. உன்னை அரசாங்கம் தடுத்து நிறுத்தும். அதே நீ அந்த அரசாங்கமே நீயே இருந்தால் உன்னை யாரும் தடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு விஜயண்ணா வந்து வந்தது. பெரிய என்ன அரசியல் கற்றுக்கோ, உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், அரசியல் பண்ண தெரியுமா, அரசியல் பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அரசியல் கற்றுக்கினியா இல்லை கற்றுட்டு வா, படிச்சுட்டு வா. மக்களுக்கு சேவை செய்யறது அரசியல். இதெல்லாம் பெரிய அரசியல் தெரியுமா, அரசியல்னா பெரிய சயின்டிஸ்டா, நம்ம அப்துல் கலாம் மாதிரி ராக்கெட்டை விட போகிறோம் இருக்கிறோம் எல்லாருமே, இல்லை புதுசாக சிஸ்டம் தயாரிக்க போகிறோமா, கம்ப்யூட்டர் தயாரிக்க போகிறோம், எக்ஸாக்டாக இல்லை ஃப்ளைட்டு தயாரிக்க போகிறோமா, இல்லை ஏர்ஃபோர்ஸ் தயாரிக்க போகிறோமா, விமானப்படை எக்ஸாக்டாக இல்லை பெரிய சொகுசு கப்பல் தயாரிக்க போகிறோமா. அந்த சயின்டிஸ்ட்டை கற்றுக்கிறதா பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டத்தை கற்றுன்னு அதை யூஸ் பண்ணுறது பெரிய விஷயமே. அதை விட்டுட்டு அரசியல்ன்றது ஒரு சர்வீஸ், பொதுமக்களுக்கான சர்வீஸ், அவ்வளோதான். ஒரு மன்னராட்சி இருந்தால் ஒரு மன்னன் இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி தான் அரசியல்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. டசன்ட் மேட்ரு. அது வந்துட்டு பெருசாக அப்படி காட்டுறாங்க. சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க, பெரிய சிதம்பர ரகசியம்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு ரகசியம், அவ்வளோதான். ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு பழைய ஸ்டைலில் தஞ்சாவூர் கோயில் எப்படிடா கட்டினாங்க வியந்து பார்க்குறாங்களே, அதான் அதிசயம். அதுதான் வந்துட்டு அந்த சயின்டிஸ்டை நம்மளால் கற்றுக்க முடியல. அந்த காலத்திலேயே வந்துட்டு கிரேன் கிடையாது, புல்டோசர் கிடையாது, ஜேசிபி கிடையாது, எக்ஸாக்டாக கரண்ட் இல்லை, பவர் இல்லை. ஆனாலும் வந்துட்டு அப்போ கட்டியிருக்காங்க பார்த்தியா, அதுதான் வலிமை. அந்த தஞ்சாவூர் கோயில்ன்றது அவ்வளோ அதிசயமான ஒரு வலிமை. இன்னமும் வந்துட்டு 1000 வருஷத்துக்கு 1000 தூண் வச்சு மண்டபம் நிற்கிதுன்னா அது தஞ்சாவூர் கோபுரம் தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலக அதிசயத்தில் வந்துட்டு நம்ம தாஜ்மஹால் இருக்குது. ஸோ அது அந்த எக்ஸட்ரா இவங்க எல்லாமே வந்துட்டு உலகத்தில் 7 அதிசயங்கள். எல்லா அதிசயங்களும் எப்படி தான் நிற்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஃபில் டவர், இந்த நிழல் கீழே விளம்பரம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்ததில்ல. ஸோ அதுமாதிரி அதெல்லாம் அதிசயம். அந்த சயின்டிஸ்ட்டை தான் கற்றுக்கணும். அரசியல் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இல்லை, மக்கள் சேவை பண்ணுறது தான் ஒரு அரசியல். இதுக்கு வந்து கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, கற்றுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, ஸோ படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பெரிய அரசியல்? மக்களுக்கு சேவை பண்ணுறது அரசியல், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அவ்வளோ. தட்ஸ் ஆல். மக்களுக்கு சேவை பண்ணுற, மக்கள் குறையை நிவர்த்தி பண்ணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஸோ அந்த ஷர்ட்டுக்கு இருக்க யூனிஃபார்முக்கு தான் வந்து பவர் இருக்குது. அந்த ஷர்ட்டை கழட்டி வச்சுட்டு அவரும் சாதா மனுஷன் தான். அந்த யூனிஃபார்முக்கு தான் எல்லா மக்களும் பயப்படுறோம் மீன்ஸ் ஒரு மரியாதை தரோம். அதுக்கு தான் வந்துட்டு எல்லாரும் போயிட்டு பிரச்சனை பண்ண முடியாதுல்ல. ஒருத்தர் பிரச்சனை நடக்குதுன்னா அதை வந்து பிரச்சனை தீர்த்து வைக்கிற இடமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அவங்களால முடியல அப்படின்னா தான் கோர்ட் இருக்குது, அந்த பிளாக் கோர்ட். ஸோ அந்த கோர்ட்டுக்கு தான் லாஸ்ட் தீர்ப்பு. ஸோ மனுஷன் சட்டத்தை கட்டுப்பட்டு இருக்க மனுஷன், அவ்வளோதான். தர்சால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுச்சுன்னா மக்கள் தறிகட்டு ஓடுவான். அதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு. இதெல்லாம் வந்துட்டு சும்மா வந்து சொல்லிக்கலாம். இயல்பாக இறங்கி பார்க்கணும், செயலில் இறங்கி பார்க்கணும், இல்லை பேசி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அமைச்சர் பதவி வந்துட்டு ஏற்கிறாங்க. இவங்க எல்லாருமே யாருக்குமே வந்துட்டு அரசியலும் தெரியாது, அரசியலில் வந்து இது வரைக்கும் அவங்க இறங்கி பண்ணதில்லை, கற்றுக்கணும் வரல. இதுக்கப்புறம் தான் எல்லாமே அவங்க கற்றுக்க போகிறோம். ஸோ ஒரு அமைச்சர் பதவியாக எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே புதுமையான அமைச்சர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ சில பேருக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செங்கோட்டையன் இருக்கார், அவர் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவர் புதுசாக உள்ளே வரும்போது நம்ம புரட்சி கலைஞர் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் போஸ்டிங் தராரு இல்லையா, அவர் போஸ்டிங் தரும்போது ஒரு செங்கோட்டையன் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஆள், யங்ஸ்டர். இப்போ வந்துட்டு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். அவர் ஒன்றும் அரசியல் கற்றுக்கலாம் உள்ளே வரல, வந்து தான் கற்றுக்கினார். எல்லாருமே கற்றுக்கின்னு தான் உள்ளே வரணும்னா யாருமே அரசியல் பண்ண முடியாது. ஸோ மக்களுக்கு சேவை பண்ணணும், நல்ல மனசு இருக்கணும். விஜயண்ணாவே நல்ல மனசு இருக்கணும். ஸோ செலவு பண்ணுறது தயாராக இருக்கணும். அவர் சொந்த காசு வச்சு செலவு பண்ணார். ஸோ அப்போது பல விமர்சனங்கள் இருந்தது. இப்போ இந்த எக்ஸாம் வந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லா மேடையிலும் சொன்னாங்க, நீங்கள் அண்ணா இப்போ வந்துட்டு சிம்பிளாக பண்ணுறீங்க, ஐ மீன்ஸ் பவர் இல்லாமல் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க. ரிங்கி கொடுத்தாரு, மோந்திரம் கொடுத்தாரு, வைரம் கொடுத்தாரு, ஸோ எக்ஸட்ரா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருமே 10th+ எல்லாருமே டாப்பில் வந்தவங்க எல்லாருமே கொடுத்தாரு, ஃபஸ்ட்டு செகண்ட்னு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது 2026 நீங்கள் சிஎம்ஐ இருந்து தான் கொடுக்கணும், அதுதான் எங்களுக்கு பெருமை. 10th வாங்கல பிள்ளைங்களும் சரி, 10th to 12th இந்த 2 பசங்களையும் வந்து நீங்கள் 10th வாங்கின பசங்க கூட நீங்கள் அடுத்த வாட்டி எங்களுக்கு +2 நாங்கள் கிஃப்ட்டை வாங்கும் போது, உங்ககிட்ட இருந்து கிஃப்ட் நாங்கள் வாங்கும் போது டாப் ரேஞ்சில் வாங்கும் போது நீங்கள் சிஎம்மாக இருக்கணும். எல்லாமே ஆசைப்பட்டது தான். குட்டிஸுங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு அவர் வந்துட்டு சிஎம் ஆகிட்டார், ஒரு நல்ல விஷயம். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் அந்த ப்ரோக்ராம் வரலை. அப்போ கொடுத்தது எல்லாமே இந்த பல வருடங்கள் அவர் கொடுத்துருக்காரு. இந்த பல வருடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
பவர் இல்லாமல் கொடுத்துருக்காரு. இப்போ கொடுக்க போகிற பவர் இப்போது இந்த வருஷத்தில் எல்லாமே ரிசல்ட் வெளியாகிருக்கு. +2 ரெடி ஆகிடுச்சு, 10th நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் டாப்பர்ஸ் வந்து யாருன்றதை செலக்ட் பண்ணி மாவட்ட வாரியாக செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு சிஎம்மாக வந்து கொண்டு வர பாருங்க. அதுதான் அரசியல். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து இப்போ பவரில் இருக்கார். இப்போது அவர் பின்னாடி 1000 போலீஸில் 1,00,000 போலீஸ் கூட நிற்கும். அவர் கேம்பெயின் போகும்போது ஒரு போலீஸ் கூட இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கரூரில் அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருந்திருக்கணும், இல்லாமல் அந்த பிரச்சனை நடந்துச்சு. இன்னமும் அவரோட மைண்டில் அது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அது அது வந்து அழிக்க முடியாத ஒரு வடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அழிக்க முடியாத ஒரு கரை. அது என்ன ஷோ போட்டாலும் அழிக்கவே முடியாது. ஸோ விஜயன் அரசியல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிளாக் மார்க்னா அந்த கரூர் பிளாக் மார்க் தான். ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம பேசுகிற நமக்கு தெரியுமோ அவருக்கு தெரியாதான் எனக்கு தெரியும். அதனால தான் அவர் எப்போ போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அரசியல் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவர் புன்னகையே ஒரு சிரிப்போடு இருந்தாரோ, அந்த கரூர் போயதுக்கு அப்புறம் அவரோட ஃபேஸில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கம்மியாயிடுச்சு. ரொம்பவும் இருக்குது. இப்போவும் வந்துட்டு அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு நான் எம்எல்ஏ ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு வந்தேன் கண்டி. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு மக்களுக்கு சேவை பண்ணணும், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இதில் அரசியல் படிச்சுட்டு வரணும் அவசியம் இல்லை, அரசியல் தெரிஞ்சுட்டு வரணும் அவசியம் இல்லை. வந்து தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு சேவை பண்ணணும், மக்கள் நல்லது பண்ணணும், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இன்றைக்கி அமைச்சராக பதவியேற்கக்கூடிய மக்கள் வந்துட்டு வேட்பாளர்களாக வந்துட்டு ஸோ எல்லாமே புதுசு. இதில் வந்துட்டு ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தாங்க, ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க டீம் வந்து ஏன்னா சிவி சண்முகம் வேலுமணி ஆகட்டும் இவங்க 2 பேரும் தனியாக பிரிஞ்சு ஒரு மாதிரி டஃப்பாக வந்துட்டு எடப்பாடி டஃப் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. பட் டிவிகேக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்போ டிவிகே ஏன் இவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் கொடுக்கலன்றது தெரியல. திருமாவளவனும் வந்திருக்காரு பதவியேற்பு விழாவுக்கு, திருமாவளவனும் வந்திருக்காரு. பட் அவரோட கட்சியில் உள்ள எம்எல்ஏ வன்னியரசன் அவரோட பேர் இன்னும் அறிவிக்கலை. அது ஏன்னு தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அறிவிக்கலை. ஸோ இந்த பக்கம் ஐயூஎம் கட்சியில் அறிவிக்கலை. இன்னும் அமைச்சர்கள் பதவி பெண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிப்பிட்ட ஆட்கள் வந்துட்டு 20 பேருக்கு பதவி இருக்கிறாங்க. ஸோ மீதி உள்ள பேலன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்தால் பார்ப்போம். எதுவுமே வந்து மர்மமாக இருக்குது. எல்லாமே ஏடிஎம்கேக்கு வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. இவங்க சப்போர்ட் பண்ண அமைச்சர் பதவி இருக்கும். அதனால தான் இவங்க பதவி ஆசைக்காக தான் வந்து குழந்தை கட்டிட்டு ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் டீம் எடப்பாடி டீம்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க சொந்த நலனுக்காக, இவங்க சொகுசான வாழ்க்கைக்காக இவங்க பதவி இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்துட்டு பேசி பிளாஸ்ட் ஆகிட்டு ஸோ கட்சி வந்துட்டு தூக்கிட்டு வச்சு ஏடிஎம்கே அதை சொல்லுவாங்க இல்லையா, அரசன் நம்பி புருஷன் விட்ட கதையாகிடுச்சு இப்போ இவங்களோட நிலைமை. ஸோ ஏடிஎம்கேல வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தோ எடப்பாடியும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு சண்முகம் டீமுக்கு. இந்த பக்கமும் வந்துட்டு டிவிக்கில் சப்போர்ட் இருக்குது, பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ இது காரணம் வந்துட்டு ஏடிஎம்கே உள்ள எம்எல்ஏக்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு டிவிக்கு அரசுக்கு எதிராக விசிகாவும் சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் சொன்னாங்க, ஐயூஎம்எல்ஏ சொல்ல. ஸோ மறுபரிசீலனை என்ன, நாங்கள் கொடுத்த வாபஸை நாங்கள் திருப்பி வாங்கிப்போம். இது வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு மிரட்டலாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிரட்டல் தான் இது. ஸோ சொல்லி கொடுத்தாச்சுன்னா சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா அதாவது விட்டுணும். சும்மா நையன்னு வந்துட்டு ஊசி எடுத்து குத்திட்டே இருக்கக்கூடாது. அங்கே இக்கட்டான சுச்சுவேஷனில் காப்பாற்றி விட்டீங்க, அதோட விட்டுணும். அவர் அரசு தொடருவார். விஜயண்ணா வந்திருக்கார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் வந்திருக்காரு. அவர் மக்கள் ஆட்சி தொடரும், அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணியாச்சு, நல்ல விஷயந்தான். ஸோ மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடுச்சு. ஸோ கம்யூனிஸ்ட்டும் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஐயூஎம்ல சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக விசி என்னடா ஒன்றும் இழுக்கடிக்கிறாரு, ஓவராக பண்ணுறாரு, பில்டப் பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க, இன்க்ளூடிங் மீ. என்னடா இவர் ஓவராக பண்ணுறாரு, ஒரு 2 சீட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட தலைமையில் இருக்கிற சப்போர்ட் டீம் ஸ்டாலின் கிட்ட பேசி அதுக்கப்புறம் சப்போர்ட் கொடுத்து பிஜேபி உள்ள வரக்கூடாது, ஸோ வேறு வழி இல்லை, ஸோ சப்போர்ட் தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறமா ஓகே பண்ணி வருஷம் போய்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ பில்டப் பண்ணி வந்தாங்க. ஸோ மக்கள் மத்தியில் இவங்களுக்கு எல்லாருமே இப்போ ஒரு குட் நேம் இருக்குது. அதுவும் விஜயனை சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ குட் நேம் இருக்குது. ஸோ இல்லைனா பிரச்சனையாக இருக்கும், கொடுக்கலன்னா பிரச்சனையாக இருக்கும். ஸோ பிரச்சனை மீன்ஸ் ஆளுநர் ஆட்சி வர்றதா, கவர்னர் ஆட்சி வர்றதா, இல்லை மறுபடியும் எலெக்ஷன் வைக்கிறதா, இல்லைனா ரூல்ஸ் மீறி தமிழகத்தில் வந்து ஒரு பிளாக் மார்க்கான ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடி சிஎம் ஆக்குறதா, இல்லை பேச்சு பிரகாரம் திருமாவளவனை சிஎம் ஆக்குறதா அப்படின்ற மாதிரி போயிருந்திருக்கும். இது எல்லாமே இவங்க பேசுகிறாங்க. அப்புறம் சிவி சண்முகம் எல்லாத்தையும் சொன்னார்.
ஸோ இப்படி இருந்த பட்சத்தில் தான் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து புதிய அமைச்சர்களாக பதவியேற்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு அனுபவம் கிடையாது, அரசியல் தெரிஞ்சவங்களும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்துட்டு அரசியல் இதுக்கப்புறம் அரசியல் அனுபவத்தில் அவங்களுக்காக கிடைக்கும். எதுவுமே வந்துட்டு கற்றுக்கணும் உள்ளே வர முடியாது. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மட்டும் தான் கற்றுக்கணும் உள்ளே வரணும். ஸோ படித்தா தான் இன்ஜினியரிங் பண்ண முடியும். அரசியல் தட்ஸ் ஃபார் சர்வீஸ், தட்ஸ் ஆல். அவள் மக்களுக்கு தொண்டு செய்கிறது அரசியல், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். காமராஜன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாராண்ணா, இல்லை டிகிரி வாங்கியிருந்தாரண்ணா, அவர் அரசியல் பண்ணலையா? அவர் நல்ல பேர் வாங்கலையா? எம்ஜிஆர் என்ன டிகிரி படிச்சிருந்தா இன்ஜினியர் என்ன அவர் அரசியல் பண்ணலையா? இல்லை ஜெயலலிதா பண்ணலையா? இல்லை கலைஞர் பண்ணலையா? எல்லாருமே வந்துட்டு கேட்டால் வந்துட்டு எல்லாருமே அரசியல் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு உள்ளே வரோன்னா, நம்ம அம்பேத்கர் மாதிரி சட்டம் ஏற்றத்துக்கு படிச்சுட்டு வந்தால் தான் சட்டம் ஏற்ற முடியும். அது வேறு. எல்லாருமே அம்பேத்கர் மாதிரி படிச்சுட்டு வரணும், அப்போ அரசியல் பண்ணுறது யாருமே இருக்க மாட்டான். தட்ஸ் ஆல். இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா, அரசியல் பண்ணுறது தெரியாத ஆட்கள் கூட இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க. இவங்கெல்லாம் நினச்சி கூட கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எல்ஏவும், அப்புறம் மக்களுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு இருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இன்றைக்கி அமைச்சர். இதோட உயர் போஸ்ட் வேறு எங்கே இருக்குது? அரசியல் களத்தில் வந்து உயர் போஸ்ட்டு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஸோ இவங்களுக்கு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க 9 பேருக்கு பதவி ஏற்கும் போது இந்த மரிய வில்சன் இருக்காரு, யார்கா தொகுதி எம்எல்ஏ, அவருக்கு வந்து கேள்வி இடையில வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேலம் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அவரும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா, ஏன் உங்களுக்கு அமைச்சர் பதவி தரல அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்டிருந்தாங்க. தலைவர் என்ன தராரோ அதுதான் நடக்கும், அதுதான் ஏற்றுக்கும் அப்படின்னு பெருமையாக அவர் சொல்லியிருந்தார் சேலம் ஆள். இந்த பக்கம் ஆர்கே அவர் மரிய வில்சன் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செய்வோம், துணிஞ்சு செய்வோம், அதுவாக கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் டாக் இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே இருக்குது. ஸோ விஜயண்ணா வந்துட்டு பரந்த விரிந்த மனசுக்காரர் தான் நம்ம தமிழ்நாட்டு சிஎம். ஸோ நல்லது நடக்கிறோன்னா கற்றுக்கணும் வரலாம், கற்றுக்காமலாம் வரலாம். தமிழக அரசியல் பெருசாக பாலிடிக்ஸ் கற்றுக்கணும் வரணும் பெருசாக ஒன்றும் இல்லை. மக்களுக்கு நல்ல மக்கள் தேவையை பூர்த்தி செஞ்சு அவங்க மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்களோ போதும். மன்னர் ஆட்சி இல்லாமல், மன்னர் ஆட்சியிலே சந்தோஷமாக இருக்கணும். மக்களுக்காக தான் ஆட்சி, ஆட்சியாளருக்காக மக்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் வெறுத்துருவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின், இந்த பக்கம் எடப்பாடி, இன்னும் எந்திரிக்கவே முடியல. மக்களுக்கு தொண்டு செய்யுங்க, அப்போ தான் வந்துட்டு நிலைச்சி நிற்க முடியும். அடுத்த 5 ஆண்டு தொடர முடியும். ஸோ இன்றைக்கி புதுசாக பதவியேற்கிறவங்க எல்லாமே வந்துட்டு அண்ணனுக்கு துணையாக இருந்து, சிஎம்க்கு துணையாக இருந்து நல்லாட்சி தொடருங்க, மக்கள் சேவை செய்யுங்க, அரசியலையும் அனுபவமாக கற்றுக்குங்க. தட்ஸ் ஆல்.